வணக்கம் ராப்பிட் எம்பி சந்திரிகா, சொல்லுங்க சார் எப்போ இதெல்லாம்? மேடம், இப்போ காலையிலேருந்து ஒரு ரைடு கூட வரல. ஓகே, சுத்தமாக ரைடே அடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம் மேடம்? மன்னிப்பு கேட்குறேன் சார், லைன்ல இருங்க. கால் பண்ணிக்கிற நம்பர் வந்துருச்சு, மொபைல் நம்பருங்களா சார்? ஆமாங்க மேடம். சார் செக் பண்ணபடி சார் உங்களோட ஐடென்டி ப்ரொஃபைல்க்கு எதுவும் இஷ்யூ இல்லை சார், கிளியராக தான் அதெல்லாம் இருக்குது. கிளியராக தான் இருக்கும் மேடம். ஆனால் சவாரி வர்றதில்ல மேடம். அதெல்லாம் பக்காவாக இருக்கும், கிளியராக இருக்குது ஐடி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. நான் சவாரி ஏன் வரல? செக் பண்ணபடி சார் உங்களோட ஐடென்டி ப்ரொஃபைல்க்கு இஷ்யூ இல்லை. பட் எவ்ரி ரைடு அசைன் ஆகுது சார். என்ன தெரியுமா, கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி. ஓகேவா சார்? நம்ம வந்து தமிழில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். எங்களுக்கு புரியல, ஏதோ சொன்னீங்க எனக்கு புரியல. தமிழில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரியல. இல்லை, தமிழில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். சார் உங்களுக்கு ஒரு ரைடு அசைன் பண்றது கஸ்டமர் டிமாண்ட் பேஸ் பண்ணது சார். ரேபிடோ சைடுல உங்களுக்கு எதுவுமே புக்கிங் வந்து தர மாட்டாங்க யாருமே. கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு புக்கிங் வந்து அசைன் ஆகும். உங்களுக்கு நியர் தெரிஞ்ச டிமாண்ட் லொகேஷன் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், மெட்ரோ, ஏஎம் இந்த மாதிரி ஏரியாஸை ஃபாலோ பண்ணிட்டு சார் ஸ்கிப் அண்ட் ரிஜெக்ஷன் மைனஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா ரைடு எடுங்க. புக்கிங் என்ன இருக்கோ கண்டிப்பா உங்களுக்கு அசைன் ஆகும். சரியா? சரிங்க மேடம். இந்த எக்ஸ்ட்ரா டியூட்டின்னு சொல்லி ஒன்று இல்லை, எக்ஸ்ட்ரா டியூட்டின்னு சொல்லி இப்போ ஒன்று போட்டிங்க, அது என்னன்னு தெரியல, அது கேட்கலான்ட்டு கால் பண்ணேன். எக்ஸ்ட்ரா இல்லை சார், உங்களுக்கு ஆட்டோ பார்சல் இருக்குது, ஆட்டோ ப்ரியாரிட்டி, அது எக்ஸ்ட்ரா டியூட்டி உங்களுக்கு. இல்லை சவாரிலே இல்லை மேடம், சவாரிலே வந்து எக்ஸ்ட்ரா டியூட்டினா அதை கிளிக் கொடுங்கன்னு சொல்லிச்சு. சரி, அதுதான் அது என்னன்னு சொல்லி கேட்கலான்ட்டு பண்ணேன். எக்ஸ்ட்ரா டியூட்டினா உங்களுக்கு வேற சர்வீஸ் இருக்கும். ஆட்டோ பூஸ்ட், ஆட்டோ பார்சல் அந்த மாதிரி நிறைய சர்வீஸ் இருக்கும். அதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு என்ன டவுட்னா, சுத்தமாக காயின்னு சவாரியே வரல. சரி, ஒருவேளை அந்த எக்ஸ்ட்ரா டியூட்டின்னு கேட்டு வருதா, சரி அதை நான் இது பண்ணலை, அதுக்காக தான். ஆமா தெரியும். இப்போ ஒன்னு ஆப்ஷன் இருக்குது சார், ஐடியா நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுமா, அது ஆஃப் டியூட்டி கொடுத்துட்டு மறுபடியும் ஆன் டியூட்டி கொடுங்க, ஐடி வந்து உங்களுக்கு செல்ஃப் ரிஃப்ரெஷ் ஆகும். அப்போ அதை நான் காலையிலேருந்து 4 தடவை பண்ணிட்டேன் மேடம். நீங்கள் சொல்கிறத நான் காலையிலேருந்து 4 தடவை பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஃப்ளைட் மோடு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுவும் 2 தடவை போட்டுட்டேன். இப்போ வரைக்கும் ஒரு சவாரி அடிக்கல. அதாவது அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரு, 1.5 கிலோமீட்டரு. எப்படி நாங்கள் ஓட்டுறது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுதான் சரி உங்ககிட்ட அது எக்ஸ்ட்ரா டியூட்டின்னு ஒன்று வந்தது. சரி, அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லி கால் பண்ணேன். சரி, எக்ஸ்ட்ரா டியூட்டியாவது வந்ததுன்னா அதுவாவது ஏதாவது சவாரி வருமானு கேட்க தான் கால் பண்ணேன். கண்டிப்பா வரும் சார். இந்த வரி பண்ணிக்கிறீங்க என்னங்க, உங்களோட ஐடிக்கு எதுவுமே இஷ்யூ இல்லை. இஷ்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சேவ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ